ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம வந்து டெப்ரிசியேஷன் வர்சஸ் டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சினா என்னென்னு பார்க்கலாம். கரன்சி என்னது டெப்ரிசியேஷன் டிவாலுவேஷன்? கரன்சினா வந்து மற்ற ஃபாரின் கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது வந்து கொஞ்சம் கம்மி ஆகிக்கிட்டே வருதுன்னா அப்போ நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, டெப்ரிசியேஷன் இல்லை டிவாலுவேஷன் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி தானே யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா, ஆமாம், ஆக்சுவலி டெப்ரிசியேஷனுக்கும் டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சிக்கும் நிறையாவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் ஆகிறது ஒரு கரன்சி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா அது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால மோஸ்ட்லி ஆகும். என்ன மார்க்கெட் ஃபோர்ஸஸ்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ வந்து என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட குட்ஸ் ஆர் சர்வீஸ் இதில் வந்து ஏதாவது ரொம்ப டிமாண்டில் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இப்போ வந்து எப்படி ஒரு குட் ஆர் சர்வீஸ் நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்க முடியும்? அவங்களோட கரன்சி தேவை, கரெக்டாக? இப்போ அவங்களோட கரன்சி டிமாண்டில் இருக்குன்னா, அதாவது அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிமாண்டில் இருக்குன்னா அவங்களோட கரன்சியும் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாரின் கரன்சியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் டெப்ரிசியேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு கண்ட்ரியோடது நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படின்னா அதோட சப்ளை நிறையா இருக்குன்னா அப்போ வந்து கரன்சி டெப்ரிஷியேட் ஆகும். ஓகேயா? ஆனால் இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால மட்டுமே கரன்சி வந்து டெப்ரிஷியேட் இல்லை அப்ரிஷியேட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஜென்ரலாகவே டிமாண்ட், ஒரு கரன்சிக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா அது அப்ரிஷியேட் ஆகும், டிமாண்ட் இல்லைன்னா டெப்ரிஷியேட் ஆகும். இது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால அப்படி ஆகுது. இது வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸில் எப்படி வந்து ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸ்லாம் விற்கிறாங்களோ அதே மாதிரி ஃபாரின் கரன்சிஸும் விற்பாங்க. இப்போ அந்த இடத்துல அதே மாதிரியே டிமாண்ட் அதிகமாக இல்லை சப்ளை அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே டெப்ரிஷியேட் ஆகும் இல்லை அப்ரிஷியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சி. டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சினா வந்து மார்க்கெட் டிமாண்டு ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் மட்டும்தான். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கரன்சியை டிவேல்யூ பண்ணுதுன்னா அப்போ வந்து அந்த கரன்சி கம்மியாகும். ஓகேயா? இப்போ வந்து இதே மாதிரியே நான் சொன்னேன்ல, அந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த மார்க்கெட்டில் இன்கேஸ் இப்போ வந்து அந்த மார்க்கெட்ஸில் எப்படி இருக்கும்னா, யூஎஸ் டாலர்ஸோட ஐஎன்ஆர் அப்புறமேட்டு அது பேர் பண்ணியிருப்பாங்க, பவுண்ட்ஸோட ஐஎன்ஆர் பேர் பண்ணியிருப்பாங்க, ஜப்பான் என்னோட ஐஎன்ஆர் பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ருப்பீஸோட நம்ம வந்து மற்ற கரன்சிஸ் எல்லாம் பேர் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ இந்த பேர் பண்ணி போடும்போது அதாவது ஒரு யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம வந்து, அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 75 rupees வச்சு வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதுதான் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். 75 rupees இஸ் ஈக்குவல் டு $1 நம்ம எக்ஸாம்பிளில் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம கரன்சி டிவேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. நான் என்ன பண்ணுவேன்னா, $1 நம்மளுக்கு 85 rupeesல தான் வாங்க முடியும்னு சொல்லும். அப்போ அவங்களோட ஒரு கரன்சியை நம்ம வந்து இவ்வளோ ருபீஸ் கொடுத்து தான் நம்மளால் வாங்க முடியும்னா அப்போ அங்கே ஒரு டிவேல்யூவேஷன் ஆகுது. கரெக்டாக? இப்போ அதுதான். அதே மாதிரியே அது மட்டும்தான் பண்ணணுமானா இல்லை, தாராளமாக இல்லை. இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நிறைய கரன்சி கூட பிரிண்ட் பண்ணாலுமே நம்மளோட கரன்சி டிவேல்யூ ஆகும். ஏன்னா அதோட சப்ளை அதிகமாக ஆகிடும். அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளோட சப்ளை வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், கிராஜுவலாக அதோட ஒரு ஒர்த் கம்மியாகும்ல, அதோட ஒரு வேல்யூ கம்மியாகும். அதே மாதிரியே நம்மளோட கரன்சிக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆர்பிஐ. செகண்ட் டிஃப்ரென்ஸ் டெப்ரிசியேஷனுக்கும் டிவாலுவேஷனுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு கிராஜுவலான ப்ராசஸ். அது அவ்வளோ வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே வரும் நம்மளோட கரன்சிஸ் மற்ற கரன்சியோட பார்த்தீங்கன்னா. அதில் வந்து ஒன்றும் பெரிய சடன் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு ஸ்லைட்டான சேஞ்ச் தான் ஒரு இயராக வந்து ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதுவே டிவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மீடியட்டான சேஞ்ச் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு ஏதாவது பிரிண்ட் பண்ணுறாங்க, இல்லை டக்குன்னு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஃபாரின் கரன்சிஸ் ட்ரேட் மார்க்கெட்டில் வந்து டக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் இம்மீடியட்டான சேஞ்ச் இருக்கும். இப்போ டிவாலுவேஷனுங்கிறது ஒரு டக்குன்னு நடக்கிற ப்ராசஸ், வேர்ஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் அ கரன்சிங்கிறது ஒரு கிராஜுவலான ப்ராசஸ் விச் ஹேப்பன்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெப்ரிசியேஷன் வர்சஸ் டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சி, அதாவது டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தாராளமாக கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரியே இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், அதாவது இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே புரியலைன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டு ஹெல்ப். தேங்க்யூ.